ரிப்பல்லன்சி ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அவ்வளோ அந்த ப்ரொனன்சியேஷனில் அவ்வளோ உஷாராக இருக்குது. படமும் அப்படி தான். இந்த படத்தை பார்க்குறதுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா லென்ஸ் தேவைப்படுது. இந்த கதை களம் இப்போது எந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறதுன்ற விதம் இருக்குல்ல, ஒரு டைரக்டர் தெளிவாக இருக்காது. கேரக்டரைசேஷன் பற்றி ஒரு கேரக்டரைசேஷனும் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது என்னமோ அது அப்படியே இருக்குது. பொசிட்டிவ்னஸ்ஸு, அப்புறம் இன்றைக்கி ஃபேஸ்புக் கல்ச்சரில் லவ்ன்றதில் இந்த அழகாக பில்டப் பண்ணி கொண்டாது. அப்புறம் ஒரு நல்ல காட்டு கனவுடைய உன் மனசு என்ன நினைக்கிறையோ நீ திறந்து பார்க்கும்போது நடக்கும். அப்படின்னா கற்பனை சினிமாவில் தான் சாத்தியம். அற்புதமான லொக்கேஷன்ஸ் அவர் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே நடிகர் மாதிரியே இல்லை. அதே தான் அந்த கேரக்டர் அப்படியே இது பண்ணாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் காட்டும்போது ஒரு கியூரியாசிட்டி, செத்துட்டு போயிருப்பாங்கயா, ஐயோ கதையில் ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா கையில் கேமரா கச்சிருக்கு, விலை கம்மியான கேமரா ஹேண்டியாக இருக்குது, அதை வச்சு என்னென்ன படம் பண்ணிடலாம். அது நிறைய நடக்குது. எனக்கு அது கொஞ்சம் கோவம் வரும் அந்த மாதிரி பார்க்கும்போது. எப்பா கேமரா தான். இந்த கேமரா தான் ஒரு பியூஷனை பார்த்துருக்காரு, பாகவதர் வந்திருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி வராது, எம்ஜிஆர் சார் வராது. அந்த ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அப்படி கேரளத்தை ஹேண்ட் பண்ணுறாங்க. நேர்த்தியான ஷார்ட் டிவிஷன். ஒரு ஷார்ட் டிவிஷன் வந்து ரொம்ப மெச்சூரான ஒரு டைரக்டர் அது தெல்ல தெளிவாக இருந்துச்சு. எங்கே ஃபோக்கஸ், எதுக்கு ஃபோக்கஸ், எங்கே நிறைவாக இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். அந்த மியூசிக் எனக்கு எப்போ ஃபீல் பண்ணால் இந்த இடத்துல மியூசிக் நல்லா இருந்தது அப்படிலாம் ஃபீல் பண்ணல. ஒரு இடத்துல ஏன் எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப மனசு ஃபீல் ஆகுது அப்படின்றது இந்த பர்ஃபார்மன்ஸாக ஷார்ட்டாக அப்படிங்கும்போது மியூசிக் அப்போது என்னை உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ண இருக்கிற மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு லவ் செட் ஆகணும். அப்புறம் அந்த மட்டும் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை கிடைச்சி அவனை ப்ரொமோட் பண்ணிட்டுவான். புட்டான் பலாரம் வரணும்னா அதான் கதை. நான் அந்த படம் பார்த்த திருப்தியில் மனசாக சொல்கிறேன். அக்டோபர் 12 இதை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. என்ன வேலையாக இருந்தாலும் அது பாருங்கள், கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரணும். இந்த மாதிரி டெக்னீஷியன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க தமிழ் சினிமா ஒரு கைதட்டி வர வைக்கணும். கூட்டம் அலமோதுது. செம்ம ரெஸ்பான்ஸ் சார், செம்ம ரெஸ்பான்ஸ் சார், செம்ம ரெஸ்பான்ஸ் சார்.